ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு பொம்மூஸ் டச். இந்த வீடியோவில் நம்ம காடை ரோஸ்ட் எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். காடை ரோஸ்ட் செய்யறதுக்காக ஒரு 4 காடை வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் காடை ரோஸ்ட் செய்யும் போது அந்த முழு காடையை அப்படியே போட்டு செய்வாங்க. பட் நான் இன்னைக்கு ஒரு காடையை 2 பீஸாக கட் பண்ணி அதில் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் அரைச்ச பட்டை, லவங்க, சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அது எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட்டை, லவங்கெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா ஆயிலில் வதங்கி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் அதில் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதும் அதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க 2 பழுத்த தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த மசாலில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நம்ம போட்ட இலையெல்லாம் வதங்கி சுருண்டுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அதோட காரத்துக்கு தகுந்த தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து தொக்கு மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க காடையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 காடைக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம், தக்காளி, மசாலாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்சிருக்க மசாலா எல்லா காடையிலையும் ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த காடை வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இது மாதிரி நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் குழம்பு அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ காடை ஒரு 3/4 குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். மூடி போட்டு வச்சிடலாம், இன்னும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ டோட்டலாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணிலாம் சுண்டி காடை நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இன்னைக்கு செமி கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இது ரைஸ்க்கு, தோசைக்கெல்லாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா இதில் இருக்க மசாலா இன்னும் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் இருக்க அந்த குட்டி குட்டி லெக் பீஸ் எல்லாம் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த காடை ரோஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.